தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 10வது கவிதை. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 பாகங்களா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்று ஒரு பாகமும், நாளை 2ஆம் பாகமும், நாளை மறுநாள் 3ஆம் பாகமும். இதை தேவன் எனக்கு ஒரு பாடலாயும் கொடுத்தார். இது ஒரு கவிதையா மட்டும் இருக்காது, ஒரு பாடலாவும் இருக்கும். நம்ம கவிதையை பார்க்கறத விட பாடலா பார்த்தா இன்னும் அருமையா இருக்கும். அதனால நான் உங்களுக்கு பாடலா பாடி இதுல இருக்கிற உள்ளாழங்களை, இதுல இருக்கிற சாரம்சங்களை தேவனே உங்களுக்கு விளக்குவார். நன்மையால் நிறைந்திடும் புல்மேடுகள் வற்றாத நதியாக நடத்திடுமே, என் பிராணனை ஏற்றமாய் கருதிடுவீர், உன்னீதியின் பாதையில் நடத்திடுவீர். மயில் என்றீர், குயில் என்றீர், உயிலாகிறேன், பயில் காட்டி அழைத்தீரே வெயிலாகிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஞாபகம் நினைவோடு ஒன்றாகும் பொன்முகம். உம்மிடம் வர எந்தன் கால் ஏங்குதே, உயிர் மொத்தம் சத்தம் தான் கேட்குதே. நீர் இல்லை என்றால் என் வாழ்வில்லையே, சுவாசமின்றி என் உடல் இல்லையே. நீங்க இத பாடலா கேட்கும் போது இருதயத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணங்கள் வரும். அது என்ன எண்ணம் அப்படின்னா, தேவனிடம் இருக்கும் பாசம், ஏக்கம், அன்பு. யாரார் மேலேயும் அன்பு வைக்கிறோம்ல, யாரார் மேலேயும் பாசம் வைக்கிறோம்ல, யாரார் மேலேயும் ரொம்ப உயிரா இருக்கும். தேவன் மேல மட்டும்தான் உயிரா இருக்கணும். நன்மையால் நிறைந்திடும் புல்மேடுகள் வற்றாக நதியாக நடத்திடுமே அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நன்மையால நிறையக்கூடிய பல ஒரு நன்மைகளை தேவன் என்ன பண்ணிருக்க வைத்திருக்கிறார். வற்றாத நதியாக தான் இந்நாள் வரை நடத்தி கொண்டிருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். நம் பிராணனை யாருமே ஏற்றமா பார்க்க மாட்டாங்க, அவர் மட்டும் தான் ஏற்றமாய் பார்ப்பார். மயில் என்றீர், குயில் என்றீர், உயிலாகிறேன். அவருடைய சொத்தா நம்ம ஆகணும். நம்ம தான் அவரோட சொத்து, அவர் தான் நம்மளுடைய சொத்து. அவ்வாறு இருக்கும் போது பையில் காட்டி அழைப்பார். அதாவது நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்றதுதான் பையில் காட்டி வந்து அழைத்தீரே அப்படின்றது காரணமே அதான். ஒவ்வொரு நிமிடமும் ஞாபகம்னா ஒரு நிமிஷமும் அவருடைய ஞாபகத்தோட நம்ம இருக்கும் போது வாழ்நாள் முழுக்க யார் நம்மளோட வாழ்க்கையில் வந்து போனாலும் அவரே என்றென்றும் நம்மளோட வாழ்க்கையில் நிலைத்திருப்பார். அவரை ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுடைய ஞாபகத்துல வைத்து கொண்டே இருக்கும் போது அதுலதான் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு நிமிடமும் ஞாபகம் நினைவோடு ஒன்றாகும் பொன்முகம். அவருடைய பொன்முகத்தினாலதான் நம்ம அழுகையில் இருக்கும் போது கூட நம்ம சிரித்த முகத்தோடு தேவன் நம்மை வைக்கிறார். அது மட்டும் இல்ல, உம்மிடம் வர எந்த கால் ஏங்குதே. வேற எந்த இடத்துல நம்ம போகிறத விட அவரிடத்துல போகணும்னு சொல்லிட்டு நம்மளோட கால் ஏங்கணும். உம்மிடம் வர எந்த கால் ஏங்குது, உயிர் மொத்தம் சத்தம் தான் கேட்குது. உயிர் மொத்தமாக அவரோட சத்தம் மட்டும் தான் கேட்கணும். அவ்வாறு கேட்கும் போது நம்ம உயிருக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அது மட்டும் இல்ல, நீர் இல்லை என்றால் என் வாழ்வில்லையே, உன் சுவாசம் இன்றி வேற எதுவுமே இல்லை. அப்படிதான், அவருடைய சுவாசம் மட்டும்தான். உடல் உயிர் இயங்குது அப்படின்னா அவருடைய சுவாசம். நம்மளுடைய சுவாசம் இல்லை. நம்மளுடைய சுவாசம் எப்ப மாறும்னு தெரியாது. ஆனா அவருடைய சுவாசம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு நாளும் மாறாது. இதுல இருக்கிற வார்த்தைகள் பல உள்ளாழங்கள் இருக்கலாம். இது பாகம் 2ல இன்னும் மேன்மையா இருக்கும், பாகம் 3ல அதை விட மேன்மையா இருக்கும். இந்த கவிதைய பாடலா தேவன் எனக்கு கொடுக்கும் போதும் நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா இந்த பாடலை நீங்க கேட்கும் போது ஒரு கவிதையாவும் இருக்கும், தேவன் உங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். தேவன் தாமே இந்த வரிகள் மூலமாய் உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.